ஆம். நம் வாழ்க்கையிலே யாராவது நம்மை சபிக்கும் பொழுது, நம்மை தூஷிக்கும் பொழுது, குற்றப்படுத்தும் பொழுது நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து உடனே அவங்கள்ட்ட கோபமாக பேசிடணும்னு தோணும். நான் எப்போ ஜீசஸ் கால்ஸ்குள்ள அடி எடுத்து வச்சனோ அன்னையிலிருந்து தேவன் எங்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. எங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. நாமும் தாழ்மையை கடைபிடிக்கும் போது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எஸ்தரோடு நான் உங்களோடு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக தாழ்மை என்ற ஒரு தலைப்பிலே வசனங்களை கொடுத்தார். உங்களோடு கூட எப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை எங்களோடு பேசினார். அதை உங்களோடு பேச போகிறோம். முதலாவது, தாழ்மை என்பது நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை இன்றைக்கு பார்ப்போமா? நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது பவுல் எப்படியெல்லாம் பாடுபட்டு தாழ்மையோடு நடந்து கொண்டார் என்பதை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 4:11 பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் கொட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில யாராவது நம்மை சபிக்கும் பொழுது, நம்மை தூஷிக்கும் பொழுது, குற்றப்படுத்தும் பொழுது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து உடனே அவங்கள்ட்ட கோபமா பேசிடணும்னு தோணும். எப்படி என்ன போய் இப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் உங்களுக்கு, இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க சொல்றீங்களே அப்படின்னு. அதுவும் தவறா குற்றம் சாட்டும் போது அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. நம்ம மாம்சம் அவ்வளோ பலவீனமானதுல நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது. எப்படியாவது அவங்கள துன்பப்படுத்தி பேசிடணும், அவங்களையும் நம்ம துன்பத்துக்குள்ள ஆக்கிடணும்னு சொல்லி படபடான்னு சில நேரம் பேசிடுறோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. கோவம் வரும் பயங்கரமா. படபடான்னு பேசிட்டு அப்புறம் ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமேன்ட்டு எதையோ இழந்த மாதிரி இருக்கும். உனக்கும் அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எப்படி நம்மளுக்கு இந்த தப்பு நம்ம நினைச்சு பார்த்துறாதது, இத போய் நம்மளை பார்த்து சொல்றாங்களே, நம்மளை போய் குற்றப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ரொம்ப மன வேதனைக்குள்ளாகும். அப்படி ஒரு டைம் எனக்கு அப்படி ஆச்சுக்கா. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, நான் செய்யவே மாட்டேன்னு நினைக்கிற ஒரு தப்ப நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது நான் என்னால அந்த வார்த்தையை தாங்கி கேட்க முடியாம நான் என்ன செஞ்சிட்டேன், அடுத்த நாள் 4 மணி வரைக்கும் அதுக்காக அழுறேன். இப்படி நீங்க என்னை சொல்லிட்டாங்களே, அதுவும் ஒருத்தர் சொல்லல, ஒரு கூட்டமா சேர்ந்து சொல்லிட்டாங்களே, இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு நம்ம மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்னால சுயமா ஒரு மனுஷியா அதை என்னால தாங்கிக்க முடியல. அவங்க மேல கோபப்படாம இருக்க முடியல. வருத்தம், ரொம்ப அழுக வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அடுத்த நாள் ஃபுல்லா 4 மணி வரைக்கும் அதுக்காக நான் அழுதுட்டே இருக்கேன். அப்போ ஆண்டவர் ஒரு டைம் ஒரு 4 மணிக்கிட்ட சொன்னாரு, உன்னை எல்லாரும் குற்றப்படுத்தினாங்கல்ல, அவங்க எல்லாரையும் நீ மன்னிக்கிறேன்னு சொல்வியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது என்னால முடியவே முடியாது, நான் செய்யாத ஒரு குற்றத்தை நான் செஞ்சேன்னு சொல்லி இருக்கிறாங்க, இது எப்படி என்னால மன்னிக்க முடியும் ஆண்டவரே? அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நேசிக்கிறியா, நான் சத்துருக்களை சிநேகிங்கன்னு தான் சொல்லியிருக்கேன், அப்ப நீ என்னுடைய பிள்ளையா இருந்தா என்ன நேசிக்கிறேன்னா அவங்கள நீ நேசிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படி சொல்லும் போது அப்ப நான் சொன்னேன், ஆமா ஆண்டவரே, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன், உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன்க்கா. அப்போ அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, சரி மன்னிக்கிறேன்னு சொல்லிட்ட, அடுத்து நீ ஆண்டவரே அவங்களையெல்லாம் நீ ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்வியா
அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இது என்னால முடியவே முடியாது ஆண்டவரே, அவங்களை எப்படி நான் நேசிக்கிறேன், மன்னிக்கிறதே பெரிய காரியம், எப்படி நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ சொல்லிதான் ஆகணும். நான் வந்து நேசிச்சேன். சிலுவையில அடிக்கப்படும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு நான் அவங்க நேசிச்சு மன்னிச்சேன். அது மாதிரி நீனு செய்யணும் அப்படின்னும் போது அப்ப நான் கஷ்டப்பட்டு அதை சொன்னேன்க்கா. 1/2 மணி நேரம் ஆச்சுக்கா. நான் அழுதேன்க்கா. அதை சொல்றதுக்கு என்னால முடியவே முடியல. உண்மையா பார்த்தா நான் அழுதுட்டே சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேன், அதனால அவங்களை எல்லாம் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுறேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு அடுத்தபடியா சரி மன்னிச்சுட்டு நேசிச்சுட்டேன், இன்னும் ஒண்ணு செஞ்சுடு, அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு, ஒன்ன விட அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ அது அதை விட தாங்க முடியாத ஒரு காரியமா இருந்துச்சு. என்னை விட அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னபடியே செய்யறதுக்கு ஆண்டவர் பெலன் கொடுத்தாரு. உண்மையா அது என்னால முடியவே இல்லைக்கா. ஆனா ஆண்டவர் பெலன் கொடுத்தாரு. அப்படி பெலன் கொடுக்கும் போது அதையும் சொல்லி முடிச்சு ஒரு 1 வீக்லயே அதே இடத்துலயே குற்றப்படுத்தினவங்க எல்லாரும் முன்னாடியிலயும் கர்த்தர் என்னை வந்து உயர்த்தி கனப்படுத்தினதை நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு லெசன் வந்து ஆண்டவர் ஒரு பாடத்தை எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் மூலமா கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு அவங்க எல்லாருமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்னோட கூட நல்ல ஒரு ஐக்கியம் அவங்களுக்கு எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு. இந்த மாதிரி வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தாழ்மையா நம்ம ஒரு தூசியை போல நம்மளை தாழ்த்துறதுக்கு ஆண்டவர் தான் நம்மள அந்த வழியில நடத்துறாரு. அப்படி நம்ம எவ்வளவு தூரம் தாழ்த்துறோமோ ஆண்டவர் அவ்வளவு தூரம் நம்ம உயர்த்துகிறார். அததான் பவுல் சொல்றார், நான் வந்து என் கைகளினால வேலை செய்யறேன், பாடுபடுகிறேன், வையப்பட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த கடைசியா நீ சொன்ன பாரு, ஆசீர்வதிக்கிறேன்றது அதுதான் மேலான ஒரு படி. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அது. அது மாதிரி நீங்க கூட மாமியார் மருமகள் மத்தியில மனஸ்தாபங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் நம்ம வேதத்துல பாக்குறோம். 1 பேதுரு 3:9 பார்க்கும்போது, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி உதாசனத்துக்கு உதாசீனம், தீமைக்கு தீமை செய்யறது மிகவும் சுலபம். உடனே நம்ம இதை செஞ்சிடணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் நம்ம இந்த காரியத்தை மனசுல வைக்கும்போது, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகையினால இந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கும் கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நாம் நினைக்கும் பொழுது மற்றவர்களை நாம் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறோம். ஆமாக்கா. அப்போ நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட உலகத்தார் பார்வையில ஒரு கிறிஸ்டியன் போய் இப்படி பேசிட்டாங்களே, கிறிஸ்தவங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துடுச்சு, அப்படிதான் அவங்க நம்மள பாக்குறாங்க. அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள், அவரை போல எல்லாத்தையும் சைக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு உலகத்தார் நம்மளையே எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. அது ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, ஒருவன் ஒன்னு வலது கணத்துல அறைந்தால் மறு கணத்தையும் திருப்பி கொடுன்னு தான் சொல்றாரு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம அப்படி நடந்து கொள்ளும்போது மற்றவங்க என்ன இவங்க எப்படி வேற மனுஷங்களா இருக்காங்களே, நம்மள மாதிரி இல்லையே, ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம அப்படி நடந்துக்கும் போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு சாட்சி என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாக்கா. அதாவது நம்ம பிரேயர் டவர்ல இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பட் ஒரு காலத்துல அவங்க வந்து கிறிஸ்தவ அறியாதவங்க. ஆனா வந்து அவங்க திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அப்ப அவங்க வந்து கர்த்தரை கொஞ்சம் அறிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லாம இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை அறிய ஆரம்பிச்சு, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு, அப்போ ஒரு தடவை நம்மளுடைய
மீட்டிங் நடக்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வரும்போது அந்த அண்ணன் ஜோம் பண்ணும்போது, டாக்டர் பால் அவங்க ஜோம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற வீசிங் ப்ராப்ளம், அந்த இழுப்பு வியாதி அந்த குழந்தைய விட்டு அப்பயே போயிடுச்சு. உடனே கர்த்தர் வந்து சுகமாக்கினாரு. அப்போ இவங்க வந்து இன்னும் கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு பெரிய சாட்சி வந்து ஒரு அற்புதம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனது. அத கிறிஸ்துவை அறிந்த குடும்பம், ஆனா கிறிஸ்துவோடு கூட இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ள அவங்க போனா கூட அவங்க மாமியார் வந்து இவங்களுக்கு நல்ல பொருட்கள் ஒண்ணுமே தர மாட்டாங்க. எப்பயும் குற்றச்சாட்டி கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு அப்படிப்பட்ட ஒரு மாமியாரா இருந்தாலும் கூட இவங்க தன்னோட கிறிஸ்தவ அன்பை வந்து அவங்களுக்கு காண்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட பார்த்து அந்த அன்பை பார்த்து அந்த குடும்பத்தார் ஒவ்வொருத்தரா மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. மனம் திரும்ப ஆரம்பிச்சு இப்போ வந்து அவங்க முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்க கணவர் மனைவி 2 பேரும் சேர்ந்து இயேசுழைக்கிறார் ஊழியத்துல ஊழியம் பண்றாங்க. அவங்க அந்த காலத்துல அவங்களுக்கு வந்து பணமே இல்லாத போதும் போரூர்ல இருந்து நடந்தே வந்து நம்மளுடைய பேட்டவருக்கு வந்து ஊழியம் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவங்களை வந்து 2 வீடுகள் வாங்க வச்சு ரொம்ப ஆசீர்வாதமா ஒரு கம்பெனி தொடங்க வச்சு ஜீசஸ் கால்ஸ்க்கு எப்ப அடியெடுத்து அவங்க சொல்றாங்க, நான் எப்ப ஜீசஸ் கால்ஸ்க்குள்ள அடியெடுத்து வச்சனோ அன்னையில இருந்து தேவன் எங்களுடைய வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. எங்களுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்தும் அவங்க கிறிஸ்துவோடு கூட எந்த ஐக்கியமும் இல்லாம இருந்தாங்க. ஆனா வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட இப்போ அவங்களால கிறிஸ்துவ அறியாத ஒருத்தவங்க அந்த குடும்பத்துக்குள்ள வந்து தேவ அன்பை காண்பிச்ச போது, இயேசு கிறிஸ்துவோட அன்பை காண்பிச்ச போது அவங்களை குற்றப்படுத்தினா கூட அதெல்லாம் பொறுத்து எல்லாருடைய ஆத்மாவையும் இன்னைக்கு ஆதாயப்படுத்தி இன்னைக்கு இந்த குடும்பமா அவங்க வந்து சந்தோஷம். கடைசி நாட்கள்ல அவங்க மாமியாருக்கு எப்படிலாம் உதவி செய்ய முடியுமோ, எப்படிலாம் அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சரி, அவங்க பெட்ரிட்டனா இருக்கும் போது சரி, அவ்வளோ நம்மளை திட்டினாங்களே, அவ்வளோ நம்மளை குற்றப்படுத்தினாங்களே, நமக்கு ஒண்ணு கூட கொடுக்காம இருந்தாங்களே அப்படிலாம் யோசிக்காம கடைசி வரைக்கும் அவங்க மாமியாரை வந்து அம்மாவோட அதிகமா அன்பு செலுத்தி இன்னைக்கு என்னால என் குடும்பம் முழுவதும் மாற்றப்பட்டிருக்கிறோம். நானும் என் கணவர் சேர்ந்து ஊழியம் பண்றோம். அவர் வர்ஷிப் பண்ணுவாரு, நான் மெசேஜ் கொடுப்பேன். அப்படி நாங்க வந்து ஊழியம் பண்றதுக்கு கர்த்தருக்கு அதான் நம்ம பாக்குறோம்ல, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். நம்மள தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்ம எப்படி உயர்த்துறார். நாமும் தாழ்மையை கடைபிடிக்கும் போது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாள்ல இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நானும் தாழ்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும், எனக்கு பலன் தாரும் என்ற ஆண்டவரத்துல நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரத்துல இன்னைக்கு கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு புது பலனை, புது ஆவியை கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த பகுதியிலே எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, அதே போல நடந்து கொள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்ப்பா, உதவி செய்யும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரப்பா. பாடுகளின் மத்தியில இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தகாத வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள், சபிப்புகள், இன்னும் தூஷிப்பு, எவ்வளவு கொடுமை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் அப்பா. பசி, தாகம், இன்னும் தங்க இடமில்லாத நிலைமை, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த நிலைமையிலும் கூட தங்களை தாழ்த்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க நமது பிள்ளைகளுக்கு புது ஆவியை தாரும்ப்பா, புது அபிஷேகத்தை தாரும் சுவாமி, புது பலனை தாரும் அப்பா. இயேசுவை போன்ற அந்த ஆவியை தாரும் சுவாமி. அப்பா, கஷ்டப்பட்ட நாட்களுக்கு சரியாக, துக்கப்பட்ட நாட்களுக்கு சரியாக, கண்ணீர் வடித்த நாட்களுக்கு சரியாக நமது பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் சுவாமி, மகிழ்ச்சியாக்கும். குழந்தை இல்லாதது நிமித்தமாக அவமானம், வெட்கம் என்று இருக்கலாம்ப்பா, அவர்களுக்கெல்லாம் குழந்தை தாரும் சுவாமி, குழந்தை தாரோப்பா, குழந்தை தாரும். ஒரு தெய்வீக குழந்தையை கொடுத்து
அவர்களை 2 மடங்கு ஆசீர்வதி. அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக தாழ்மை என்ற அந்த அருமையான குணத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர்களை குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வதியோப்பா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் எஸ்தர் சாட்சி சொன்ன மாதிரி இந்த சகோதரி தான் ரட்சிக்கப்பட்டதோடு கூட மற்றவங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொன்னால, அது மாதிரி நீங்களும் கூட இந்த பிரேட்டருக்கு வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கலாம். இல்லை என்றால் இயேசு அளிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக பற்பல விதத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். நீங்களும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. வாலண்டியராக வந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் பிரேட்டருக்கு வந்து வேலை செய்யுங்க. ஃபோன் கால் அட்டன் பண்ணலாம், கவுன்சிலிங் பண்ணலாம். எவ்வளோ கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யலாம். உங்க நேரத்தை கொடுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எப்படியெல்லாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று நினைத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் ஆசீர்வாதம் 2 மடங்கு பெருகுகிறதாக இருக்கும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட எஸ்தருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. God bless you. அன்பான நேயர்களே, இந்த ஜெபகோபுரத்தின் மூலம் இறைவன் இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தோம். இன்றும் உங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திற்கு வாருங்கள். அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரால் பயிற்சி வைக்கப்பட்ட இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுர ஜெப வீரர்கள் உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபித்து அற்புதத்தை பெற்றுத்தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்கள் திறந்தே இருக்கும். உங்கள் அருகாமையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களை பற்றி தெரிந்து கொள்ள திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தை அணுகவும். இது இயேசு அழைக்கிறார் ஊழியம். உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம்.